నిశ్చలానంద మందార మకరంద. నీ నామం మధురం, నీ రూపం మధురం, నీ సరస శృంగార కేళి మధురాతి మధురం స్వామి. ఆహా! நாளைய தினம் வைகுண்ட ஏகாதசி. அனைவருக்கும் நமஸ்காரம். தோஷங்கள் போக்கும் சொர்க்கவாசல் தரிசனம். வைகுண்ட ஏகாதசி திருநாளில் வைணவ திருத்தலங்களில் பரமபத வாசல் திறப்பு வைபவம் சிறப்பாக நடைபெறும். மகாவிஷ்ணுவால் வதம் செய்யப்பட்டதால் பரமபத பாக்கியம் பெற்றவர்கள் மது கைடபர் இந்த அசுரர்கள். தங்களுக்கு கிடைத்த வைகுண்ட பேரு உலக மாந்தர்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். எனவே வைகுண்ட ஏகாதசி அன்று திருவரங்கம் வடக்கு வாசல் வழியாக அர்ச்சாவதாரத்தில் உற்சவமூர்த்தியாக தாங்கள் வெளிவரும்போது தங்களை தரிசித்து பின்தொடரும் பக்தர்களது பாவங்களை நீக்கி முக்தி அளிக்க வேண்டும் என்று பெருமாளிடம் பிரார்த்தித்தனர். அப்படியே அருள் செய்தார் பெருமாள். இதன் பொருட்டே சொர்க்கவாசலை திறந்து மோட்சத்திற்கு வழிகாட்டுகிறார் திருமால் என்கின்றன ஞான நூல்கள். திருவரங்கம் முதலான வைணவ ஆலயங்களில் மிகச் சிறப்பாக நடைபெறும் இந்த வைபவத்தில் கலந்து கொண்டு சொர்க்கவாசல் தரிசனம் செய்வோருக்கு சகல தோஷங்களும் பொசுங்கி போகும். பூ உலகில் சகல ஐஸ்வர்யங்களுடன் வாழ்வாங்கு வாழ்ந்து நிறைவில் மோட்சமடையும் பாக்கியம் கிடைக்கும் என்பார்கள் பெரியோர்கள். சில திருத்தலங்களில் இந்த வைபவம் வித்தியாசமான முறையில் கொண்டாடப்படுகிறது. திருப்பதியில் சொர்க்கவாசல் கிடையாது. பதிலாக வைகுண்ட ஏகாதசி திருநாளை முன்னிட்டு முக்கோடி பிரதட்சணம் என்ற பிரகார திறப்பு விழா வைபவம் நடைபெறும். திருப்பதி கோயிலில் முதல் பிரகாரத்தை சம்மங்கி பிரகாரம் என்பார்கள். அதே போல இரண்டாம் பிரகாரம் விமான பிரதட்சணம் என்று சிறப்பிக்கப்படும். மேலும் முக்கோடி பிரதட்சணம் என்ற பிரகாரமும் உண்டு. இந்த பிரகாரம் வருடத்தில் 3 நாட்கள், அதாவது மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதசிக்கு முதல் நாளான தசமி திருநாள் முதல் துவாதசி வரை திறந்துவிடப்படும். திருப்பதியில் இந்த முக்கோடி பிரதட்சணம் சொர்க்கவாசலுக்கு சமம் என்று கூறுவார்கள். குடந்தை சார்ங்கபாணி திருக்கோயில், செஞ்சி அருகில் உள்ள சிங்கவரம் ரங்கநாதர் ஆலயம், காஞ்சி வைகுண்ட பெருமாள் ஆலயம், திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் ஆலயம், ஸ்ரீபெரும்புதூர் ஆதிகேசவ பெருமாள் கோயில், திருச்சி அருகில் உள்ள வெள்ளரை புண்டரீகாட்ச பெருமாள் கோயில் தலங்களில் சொர்க்கவாசல் கிடையாது. இந்த கோயில்களே வைகுண்ட சொர்க்கமாக திகழ்வதாக ஐதீகம். குருவாயூர் விருச்சிக ஏகாதசி. கேரள மாநிலத்தில் விருச்சிக ஏகாதசி விழா மிகச்சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. குருவாயூர் கோயிலில் இந்த விழாவை 18 நாட்கள் கொண்டாடுகிறார்கள். இதையொட்டி தீபஸ்தம்பங்களில் விளக்குகள் ஏற்றப்படுவதால் கோயில் சொர்க்கலோகமாக காட்சியளிக்கும். ஏகாதசி அன்று அதிகாலை 3 மணி முதல் மறுநாள் துவாதசி வரை கோயில் திறந்தே இருக்கும். விருச்சிக ஏகாதசியை ஒட்டி அதிகாலை வேளையில் குருவாயூரப்பனை தரிசிப்பது சொர்க்கவாசல் வைபவத்திற்கு சமமாக கருதப்படுகிறது. திருமயம் பெருமாள் தரிசனம். புதுக்கோட்டையிலிருந்து சுமார் 17 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருமயம் என்னும் ஊர். இந்த ஆதிப்பெயர் திருமையம். இங்கு அருள் புரியும் பெருமாள் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை விட பெரிய திருவுருவில் பள்ளி கொண்டிருக்கிறார். சந்நிதி வாயிலில் இருந்து பெருமாளின் முழு உருவையும் தரிசிக்க முடியாது. எனவே இவரை தரிசிக்க வசதியாக 2 சாளரங்கள் உண்டு. ஒரு சாளரம் வழியே இவரின் திருமுகத்தையும் மற்றொரு சாளரத்தின் வழியே இவரது திருவடியையும் தரிசிக்கலாம். பெருமாளின் திருப்பாத தரிசனம் மிகுந்த புண்ணியம் தரும் என்கிறார்கள். இந்த தலத்தில் ஏகாதசி திதியை ஒட்டி வரும் பரணி நட்சத்திர திருநாளன்று சொர்க்கவாசல் திறக்கப்படுகிறது. சில நேரம் ஏகாதசி திதியுடன் பரணி நட்சத்திரம் சேர்ந்து வருவதால் அன்றே பரமபத வாசல் திறக்கப்படும். வைகுண்டத்திற்கு நிகரான தலங்கள். கும்பகோணத்திற்கு அருகே உள்ள திருவிண்ணகரம் ஒப்பிலியப்பன் கோயில், காழி சீராம விண்ணகரம், சீர்காழி தாடாளன் கோயில், சீர்காழிக்கு அருகே உள்ள அரிமேய விண்ணகரம், வைகுந்த விண்ணகரம் இரண்டுமே திருநாங்கூர் மற்றும் கும்பகோணத்திற்கு அருகே உள்ள நந்திபுர விண்ணகரம், நாதன் கோயில், பரமேஸ்வர விண்ணகரம், காஞ்சி வைகுண்ட பெருமாள் கோயில் ஆகியவை வைகுண்டத்திற்கு ஒப்பாக கருதப்படும் திருத்தலங்கள். ஏகாதசி நாளில் இந்த திருக்கோயில்களை தரிசிப்பது மிகவும் சிறப்பு. இவற்றில் பரமேஸ்வர விண்ணகரத்திலும் வைகுந்த விண்ணகரத்திலும் வைகுந்த பெருமானாகவே பெருமான் காட்சியளிக்கிறார். நமோ நாராயணாய. அனைவருக்கும் ஸ்ரீ பரந்தாமனின் திருவருள் கிடைக்க இறைவனை மனதார வேண்டிக் கொள்கிறேன். இந்த ஏகாதசி திருநாளில் அனைவருக்கும் இறைவனது அருள் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம், நமஸ்காரம். நாராயணா அகிலகுரு பகவன் நமஸ்தே. ஸ்ரீஹரையே நமக, ஸ்ரீஹரையே நமக, ஸ்ரீஹரையே நமக. இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி.